தமிழகத்துல எஸ்ஐஆருக்கு பின் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தொடர்பான எண்ணிக்கை நிலவரங்கள் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது அதன்படி நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறது எஸ்ஐஆருக்கு முன் இருந்த வாக்காளர்கள், எஸ்ஐஆருக்கு பின் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள், நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எவ்வளவு பேர் என்பது தொடர்பான விவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு முன்னாடி மொத்தம் எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னா 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு முன்னாடி தமிழகத்தில் இருந்த மொத்த வாக்காளர்கள் 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்ப அதாவது எஸ்ஐஆருக்கு பின்னாடி நீக்கப்பட்ட வாக்காளர்கள்லாம் தவிர்த்து இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா 5,43,76,755 வாக்காளர்கள் இருக்காங்க. அப்ப எவ்வளவு வாக்காளர்கள் இதுவரைக்கும் தமிழகத்துல நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 97,37,831 வாக்காளர்கள் மொத்தமா தமிழகத்துல பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழகத்தினுடைய மொத்த எஸ்ஐஆருக்கு முன் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், எஸ்ஐஆருக்கு பின் இருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை நிலவரம். இப்ப அதன்படி பார்க்கும் பொழுது எவ்வளவு வாக்காளர்கள் இப்ப அதிகாரப்பூர்வமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 2,66,63,233 ஆண் வாக்காளர்களும், அடுத்தபடியாக பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2,77,60,332 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 7,191 வாக்காளர்கள் மூன்றாம் பாலினத்தவர்களா இருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமா எஸ்ஐஆருக்கு பின் தமிழகத்துல இருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை நிலவரம். இதுல எஸ்ஐஆருக்கு பின் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவங்க, இறந்தவங்க, இந்த மாதிரியான நிலவரமும் வெளியாகிருக்கு. இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 66,44,881 வாக்காளர்கள் இடம்பெயர்ந்தவர்களா தேர்தல் ஆணையம் தரப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து இரட்டை பதிவு எண் வாக்காளர்கள் எத்தனை பேர் பதிவாகி இருந்தாங்க அப்படின்ற விவரத்தையும் வெளியிட்டிருக்காங்க. 3,39,278 இரட்டை பதிவு வாக்காளர்களா இருந்தது அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதுல இறந்தவர்களினுடைய எண்ணிக்கையும் கணக்கிடப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது 26,94,672 இறந்தவர்களுடைய வாக்காளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 26,94,672 பேர் இறந்தவங்களுடைய லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இது எல்லாமே எஸ்ஐஆருக்கு பின் தமிழகத்துல இருந்த இந்த வாக்காளர்களுடைய நிலவரமா வெளியாகி இருக்கு. இப்ப இந்த நிலையில நம்ம மறுபடியும் ஒரு தடவை பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்னாடி, அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு முன்னாடி எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க, என்னென்ன அடிப்படையில இவங்க எல்லாமே பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டாங்க, அதுல எவ்வளவு வாக்காளர்கள் அப்படிங்கிற விவரமும், இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் எவ்வளவு அப்படிங்கிற விவரமும் வெளியாக இருக்கு. எஸ்ஐஆருக்கு முன்னாடி தமிழகத்துல மொத்தமா இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,41,14,586 பேர். இது எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள். இப்ப எஸ்ஐஆருக்கு பின்னாடி அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அதாவது இவங்களா வாக்களிக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி இப்ப வெளியிட்டிருக்க எண்ணிக்கையின்படி நம்ம பார்க்கும் பொழுது 5,43,76,755 வாக்காளர்கள் வரக்கூடிய தேர்தல்ல வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் இருக்கு. அது நம்ம இறுதியில பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 97,37,831 வாக்காளர்கள் பல்வேறு காரணங்களால பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.